முதல்ல ஒரு தகப்பனுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி, அந்த கல்லூரி மாணவி ஜவ்வாது மலையில் பின்தங்கிய வகுப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய வாக்கு செலுத்துவது எப்படி, எதை வைத்து வாக்கு செலுத்த வேண்டும், என்ன காரணிகளுக்காக வாக்கு செலுத்த வேண்டும்ங்கிறத எவ்வளவு ஒரு தீர்க்கமாக அடுத்த தலைமுறை முன்னாடி தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அந்த கல்வியினோட மகத்துவம். இன்னொரு இடத்துல அதே ஒரு தகப்பனார் தோளில் சுமந்திருக்கக்கூடிய ஒரு சிறுமி, அந்த சிறுமி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன, அந்த கொள்கையின் வாயிலாக இந்த தமிழக மண்ணுக்கு என்ன விளைய போகுதுங்கிறத அவ்வளவு தெள்ளத் தெளிவாக கூறக்கூடிய ஒரு சிறுமியினுடைய ஒரு வீடியோவும் இணையத்துல மிகப்பெரிய வைரலான விஷயம். இந்த இரண்டை தாண்டி மூன்றாவதாக ஒரு ஆரம்ப கல்வியை கற்கக்கூடிய ஒரு மாணவியினுடைய மேடை பேச்சு, இந்த மூன்றையும் இந்த வீடியோல தொடர்ச்சியாக நான் அப்லோட் பண்றேன். இதை ஒரு நிமிஷம் நீங்க பார்த்துட்டு உங்க சிந்தனையில அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க. நம்ம அதற்கப்புறம் பேசிட்டு அடுத்த வீடியோவுக்கு போவோம். ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியத்துவம் நீங்க கேட்டீங்க. நான் சொல்றேன், இங்க சொல்றதுக்கு என்னோட வாய்ப்பு இது என்னோட தருணம். நான் ஜவ்வாது மலை பழங்குடியினர் பகுதியை சேர்ந்து கல்லூரியில படிக்க வரேன். ஒரு பின்தாங்கிய வகுப்பு நிலையிலிருந்து இன்னைக்கு நான் ஒரு பட்டதாரியா படிக்க வர காரணம் ஓட்டு. ஏன்னா யார் அரசு என்னென்ன செய்யறாங்களோ அந்த சலுகைகளை நான் படிக்க வரேன். என் தந்தை பெரும்பாலும் ஒரு கூத்துவாதியார் என்பதால நாடகம் ஆடுவாரு. அவருக்கு பெரிதா அந்த ஓட்டு பத்தி எல்லாம் பெருசா புரிதல் இல்ல. கடா இன்னைக்கு ஓட்டு போடுறேன்டா சொல்லி ஓட்டு போட்டு வந்தவரு. இப்போ நான் முதல் தலைமுறை என் வீட்டுல பட்டதாரியா படிக்கும் போது சமத்துவம்னா என்ன, அப்பா யாருக்கு ஓட்டு போட்டா எப்படிப்பா இருக்கும்னு சொல்றேன். இந்த ஜாதி மதம் வேறுபாடு இன்றி இந்த மாதிரி ஓட்டு போடப்பான்னு நான் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த வருஷம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். என்னோட கருத்து எப்படின்னா, சமத்துவத்தையும் மதம் வேறுபாடு இல்லாத, பார்ப்பனர் ஆதிக்கம் இல்லாத யார் ஒருவர் கொள்கையை பேசுறாங்களோ அவங்களுக்கு நான் உண்மையா ஓட்டு அளிப்பேன். இதுதான் என்னோட முதல் ஓட்டா இருக்கும். அம்மு, நம்ம அண்ணாவின் கொள்கைகள் என்னென்ன? சமூக நீதி, 2வது சமத்துவம், 3வது மொழிப்பற்று, 4வது பகுத்தறிவு, 5வது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியுமிழ் புதுநிலவே, அன்பே அழுகே அழகே உயிரே, இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே மதகதனனியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே, என்றெல்லாம் தமிழை போற்றினாலும் தமிழை தமிழே என்று கூறுவதுதான் பெருமை. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சிந்தனையில அவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா, அவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சியோட, நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளா இவ்வளவு பகுத்தறிவோட, இவ்வளவு ஒரு அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மாநிலத்துல நம்ம இருக்கிறத நினைச்சு பெருமை கண்டிப்பா பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.